நம்முடைய நினைவுகள் அல்ல கர்த்தருடைய நினைவுகள். பார்வோன் சேனை வருவதற்கு முன்னே இஸ்ரவேலரை நடத்தியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யாம பார்வோன் சேனையை வரவழைத்து அடுத்து என்ன செய்கிறார் பாருங்கள். அவர்களை ஸ்டாப் பண்ண வைக்கிறார். இஸ்ரவேலரை நெருங்க விடாதபடிக்கு மேகஸ்தம்பம் 2 கூட்டத்தாருக்கு நடுவாக நின்று பார்வோன் சேனையை நிற்க வைக்கிறார். நிற்க வைத்து விட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இஸ்ரவேலருக்காக கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? வழியை திறக்கிறார். இவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாம பார்வோன் சேனை நிற்கும் போது அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இஸ்ரவேலர்கள் நடந்து போகிறார்கள். நம் தேவன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். பல காரியங்கள், ஆண்டவரே, எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, ஆண்டவரே இனி எனக்கு வாழ்வு இல்லை, இனி இவன் வாழ்க்கை கஷ்டம், இப்படிதான் ஆண்டவர் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பேசுறாங்களா? உங்க முன்னாடி எல்லா வாசல் அடைக்கப்பட்டது என்று எல்லாரும் சொல்றாங்களா? அவர்கள் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கான பாதையை திறந்து உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கர்த்தரை நம்புங்கள், நம்பி முன் செல்லுங்கள், கர்த்தர் உங்களை நடத்துவார்.